மதுமேகம் அப்படின்னு சொல்கிற நீரிழிவு. இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் எந்த மாதிரியான உணவு எடுக்கணும்? சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக சுகருக்குனே சித்தர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய இந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன அருமையான வழிமுறை என்ன? நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வாக் பண்ண சொல்கிறாங்க, இது எல்லாம் வேண்டாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் செஞ்சுக்கோங்க. 7லிருந்து 10 நாட்களில் இந்த சுகர் லெவலை நல்லா குறைக்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மதுமேகம் அப்படின்னு சொல்கிற நீரிழிவு. இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் எந்த மாதிரியான உணவு எடுக்கணும்? சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக சுகருக்குனே சித்தர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் முறைப்படி சொன்ன ஒரு முக்கியமான காயக்கற்ப முறை, அது என்னென்ன பண்ணணும், அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோட இந்த மெடிசன், அதாவது இந்த மூலிகையை இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாவே சுகர் குறையும், அது என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருந்து நிறைய பேருக்கு நம்ம டயபெட்டிக் அல்சர், காலில் அந்த மதுமேக நோயினால் வரக்கூடிய புண்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பொதுவாகவே நம்ம உடல்ல எல்லா ராஜ உறுப்புகளும் அது சரியா இயங்கினா மட்டும்தான் நம்ம உடல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதில் முக்கியமாக கணையத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கணையத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கணையத்தோட ஒரு பகுதி நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நேச்சுரலாகவே இன்சுலின் நான் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும், இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ கணையத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய இந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன அருமையான வழிமுறை என்ன? ரொம்ப ஈஸியாக உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை நல்லாவே குறைச்சிடலாம், கவலையே வேண்டாங்க. இப்போது பார்டர்லைன் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகரோட லெவல் பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ரொம்ப ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்தலாம். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வாக் பண்ண சொல்கிறாங்க, இது எல்லாம் வேண்டாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் செஞ்சுக்கோங்க, சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுடைய உடல் எடை அதிகரிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சுகரை தாண்டி பிபி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிபியும் கொலஸ்ட்ராலும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நமக்கு சுகர் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்ததாக இரவு நேரத்தை நம்மளுடைய உறக்கம், 3வது முக்கியமான பாயிண்ட். யாரெல்லாம் ரொம்ப நாளாக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை லேட் நைட்டில் நல்லா ஹெவியாக ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை அதிகமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்டர்லைன் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சுகர் லெவல், இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிலர் என்னென்னா நைட்டு நான் 10 மணிக்கு தூங்கிடுறேன், கரெக்டாக 12:30 1 o'clock முழிப்பு வந்துடுது, திரும்ப 3:30 4 o'clock தூங்குறேன், 6 o'clock எழுந்திரிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு தூக்கமே கிடையாது. ஸோ பிட்வீன் இடையில நான் எந்திரிக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அதிகமாக ஒரு யூரினேஷன், ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூரினில் உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக வெளியேறது, அதே மாதிரி கால் பாதங்களில் ஒரு எரிச்சல், ஒரு நம்னஸ் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த எரிச்சலும் இந்த நம்னஸும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்களேன், அதிகமாக இருக்கும். 7லிருந்து 10 நாட்களில் இந்த சுகர் லெவலை நல்லா குறைக்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களுடைய உணவு முறையை மாற்றிக்கோங்க. ஸோ உணவு முறை அப்படின்னு சொல்கிறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரம் கடந்து சாப்பிட்றீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கோங்க. ஸோ 11 மணி 12 மணி இந்த டைமில் தான் நிறைய பேர், அதாவது காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடாத பெண்கள், அந்த மாதிரி இல்லாமல் காலையிலேயே உணவு நீங்கள் ஒரு 8:30க்குள்ளே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். நீங்கள் எடுக்கக்கூடிய காலை உணவு நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும், சிறுதானியங்கள் சேர்ந்த உணவாக இருக்கலாம்.
இந்த சிறுதானிய எல்லாமே சேர்த்து நீங்கள் அதை பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக களி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈஸியாக நமக்கு சுகர் லெவல் குறையும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேழ்வரகு எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு திணை, 100 கிராம் அளவுக்கு மணிச்சம்பா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடராக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் களியாக செய்து சாப்பிட்டுட்டு வாங்க. தினம்தோறும் இதில் களி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் டைமில் இது அடை மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து, இஞ்சி சேர்த்து, முடிஞ்சால் முருங்கை கீரையும் இதனோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. சர்க்கரையோட அளவு உங்களுக்கு நல்லாவே குறையும். பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான நான் சொன்ன மாதிரி ஒரு காயக்கற்பு முறை சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணை மூடிட்டு ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு பாருங்கள். உங்களுக்கு 7லேருந்து 10 நாட்களில் ஈஸியாக சுகர் லெவல் நல்லாவே குறையும். நீங்கள் ஏற்கனவே மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைங்க நான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் எடுக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லாரை கற்பம். ஸோ இந்த வல்லாரையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? வல்லாரை சாதாரண கீரைங்க, இது ஞாபக சக்திக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி மூளைக்கு போகக்கூடிய நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் வல்லாரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வல்லாரை கற்பம் அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசன் எப்படி செய்கிறாங்க, இதோட செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வல்லாரை கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி அதை நல்லா பொடி செய்து எடுத்துக்கணும். ஸோ பொடி செய்து எடுத்த வல்லாரை இப்போ 1 கிலோ பொடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதனோட 200 கிராம் அளவுக்கு, இப்போ 1 கிலோ வல்லாரை பொடினா 200 கிராம் அக்ரஹாரம், 200 கிராம் கடுகு ரோகிணி, 100 கிராம் திப்பிலி, இந்த 3 மூலிகையும் ஒன்றா சேர்க்குறோம். ஸோ அக்ரஹாரம், கடுகு ரோகிணி, திப்பிலி இது 3மே பார்த்தீங்கன்னா வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைங்க. ஸோ தனித்தனியாக இதை ஓவர் டோஸ் சாப்பிட்டிங்கன்னா வயிறு எரிச்சல வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா 3த்தையும் ஒன்றா வல்லாரையோட சேர்த்தணும். ஸோ வல்லாரையோட சேர்த்தா மட்டும் ஹீட் ஆகாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுலேயும் சித்தர்கள் ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நெல்லிக்காய் சாறு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ வெயிலில் வச்சு எடுத்து உலர்ந்த பிறகு இதை மீண்டும் நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வல்லாரை கற்பம். வல்லாரை கற்பம் நிறைய வகைகள் இருக்குங்க. அதில் முக்கியமாக மதுமேகம் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் குறையாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது எடுக்கலாம். ஸோ இந்த வல்லாரை கற்பம் நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் எடுத்து, இல்லைன்னா சீரக கஷாயம் அதில் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரக கஷாயம் எப்படி ரெடி பண்ணணும்னா 2 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சீரக கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வல்லாரை கற்பம் போட்டு மிக்ஸ் பண்ணி காலையும் இரவும் உணவுக்கு முன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ ரெகுலராக இது தினம்தோறும் இதை எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதை நம்ம கொடுத்துட்டு வரோங்க. ஸோ கட்டுக்கடங்காமல் காலில் டயபெட்டிக் அல்சர் இருக்குது, டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வல்லாரை கற்பம் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். சரிங்களா? ஏன்னா சித்தர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.